என்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் வெகு விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கையில் இருந்தது அப்படின்னா இந்த என்ஜினியரிங் அப்ளிகேஷனை வந்து சிம்பிளாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவும் முழுசாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர். இந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் தான் த்ரூ அவுட் த அட்மிஷன், அதாவது நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த நம்பர் தான் பயன்படுத்த போகிறீங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்பர் அது உங்களுடையதாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பேரண்ட்டுடைய மொபைல் நம்பராக இருக்கலாம். பட் ரெகுலர் யூஸில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஏன்னா அதுக்கு மெசேஜ் வரும், அந்த ஓடிபி வரும். அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுற நம்பராக இருக்கணும். அது உங்களுடைய நம்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பேரண்டோட நம்பராக இருக்கலாம். பட் கன்ஃபார்மாக யூஸில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்கணும். அதே போல் தான் இமெயில் ஐடி. கண்டிப்பாக இந்த இமெயில் ஐடி யூசேஜில் இருக்கிறதா இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட இமெயில் ஐடியே இல்லைன்னா, கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இமெயில் ஐடி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கங்க. அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நீங்களே அதிலேருந்து ஒரு இமெயில் வந்து வேறு யாருக்காச்சும் அனுப்புங்க. வேறு யார்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு இமெயில் அனுப்ப சொல்லுங்கள். அந்த இமெயிலை நீங்கள் லைவில் வைங்க. அந்த இமெயிலோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து மறக்காமல் ஒரு இடத்துல குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்து போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதுனால ஒரு டைரியில் ஒரு மிக முக்கியமான இடத்துல நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். என்ட்ரன்ஸ் இந்த அப்ளிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கண்டிப்பாக மறக்காமல் வச்சுருக்கணும். இந்த ரெண்டும் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இதுக்கு அடுத்து வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட் கேட்பாங்க. ஸோ 10th மார்க் ஷீட் வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட ஸ்கூலில் நீங்கள் 11th அட்மிஷன் போடும்போது கொடுத்துருப்பீங்க. இப்போது 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு டேட் சொல்லுவாங்க டிசி கொடுக்கறதுக்கு. அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து டிசி 12th மார்க் ஷீட் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. 12th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து இப்போ தரமாட்டாங்க. உங்களுக்கு வந்து 12 அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது. 4வது உங்களுக்கு தேவையாக இருக்கிறது வந்து 12th மார்க் ஷீட்டு. இந்த 12th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு எதில் தருவாங்க அப்படின்னா, இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு மார்க் ஷீட் தருவாங்க. +1 மார்க் ஷீட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இதுக்கு அவங்க பெரும்பாலும் கேட்கறதில்ல. ஸோ 10th 12th மார்க் ஷீட் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. 12th மார்க் ஷீட் வந்து டெம்பரரி மார்க் ஷீட் தான் உங்களுக்கு தருவாங்க. அந்த டெம்பரரி மார்க் ஷீட்டை பயன்படுத்தி நீங்கள் இப்போதைக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் தருவாங்க. அதை நீங்கள் அப்புறம் சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் எங்கெங்கே படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து ரெடியாக வச்சுருக்கணும். 8, 9, 10, 11, 12 இந்த வகுப்பெல்லாம் எங்கே படிச்சிங்க. ஒரு சிலர் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிலர் வருஷம் ஸ்கூல் மாறிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த வருஷத்தில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஒரு வேளை ஏதாவது ஒரு கிளாஸில் பிரேக் கூட ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சு குறிச்சிக்கணும். அதையெல்லாம் டீட்டெயில்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து 7.5 கோட்டாவில் வர்றீங்க அப்படின்னா, அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் படிச்சிருக்கலாம், பல அரசு பள்ளியில் படிச்சிருக்கலாம். ஆனால் அரசு பள்ளியில் மட்டுமே படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருக்கிற உங்களுக்கு வந்து 7.5 கோட்டா உண்டு. ஸோ எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவசியம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அல்லது கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு கம்யூனிட்டி கேட்டகரி தேவைப்படாது. ஓப்பன் கேட்டகரியில் வராதவங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது யார் யார் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தது தான் ரொம்ப சந்தோஷம். பழைய பர்மனெண்ட் அட்டை தான் இருக்குன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வசதி. நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பர்மனெண்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் இப்போ சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வர்ற சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபோட்டோவோடு வருது. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இது வந்து அவசியம். அடுத்தது ஆதார் கார்டு ஆப்ஷனல்னு தான் கொடுப்பாங்க. பட் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய சிரமம் எதுவும் இருக்காது. ஆதார் அப்படிங்கிறது உங்களோட நம்பர். அந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டா உங்களோட டீட்டெயில்ஸ் யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து பேரண்டோட இன்கம் டீட்டெயில்ஸ். நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, வருஷத்துக்கு எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, நெட் பேங்கிங்கோ, டிமாண்ட் டிராஃப்ட்டோ யூஸ் பண்ணலாம். பட் பெரும்பாலும் ஆன்லைன் மூலிமா பண்ணீங்க அப்படின்னா
கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலிமா பண்ணலாம். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே சென்டருக்கு போனீங்க அப்படின்னா, டிஎஃப்சி சென்டருக்கு போனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவசியம். அதில் அமௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் ப்ராப்பராக பே பண்ண முடியும். பே பண்ணுறதுல நிறையா சிக்கல்கள் வரலாம். பேமெண்ட் எடுக்காமல் இருக்கலாம். பதட்டமெல்லாம் படாதீங்க. உங்களோட பணம் எங்கேயும் போயிடாது. ஒரு வேளை டெபிட் ஆயிருந்தாலும் திரும்பி உங்களுக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. அதனால் பணம் பே பண்ணுறதுக்கான விஷயத்தை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்துட்டோம். 7.5 அவங்களுக்கு வந்து இப்போ சர்டிஃபிகேட்ஸ் தரதில் எம்இஸ்லேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் 7.5ங்கிறத நோட் பண்ணாலே போதுமானது. அடுத்து வரக்கூடியது எக்ஸ் சர்வீஸ்மேனோட சன் ஆர் டாட்டர். அந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் சீட் அலாட் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரியில் தான் வருவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த கேட்டகரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. உங்களோட டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து கிளியராக நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸோட கேட்டகரியில் சீட் அலாட் ஆகும். இதில் வந்து காம்பீட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு நிறையாவே இருக்குது. அதை பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நீங்கள் வந்து எந்தெந்த லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் இதுக்குன்னு தனி ஃபார்மேட் கொடுப்பாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங்குமே வந்து செப்பரேட்டாக நடக்கும். இந்த கவுன்சிலிங் நடக்கும்போது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட், எந்தெந்த வருஷம் எது டாப் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறதுக்கான ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க, டாப் லெவல் சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அதனோட வரிசையில் கொடுத்து இந்த இதில் கலந்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து ஸ்காலர்ஷிப்கானது. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீ கன்செஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு காலேஜஸை பொறுத்து இந்த ஃபீஸ் கன்செஷன் மாறுபடும். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் அந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ் 4000 4500 என்ன இருக்கோ அது. எய்டட் காலேஜுக்கு அவங்க என்ன டியூஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது. அதே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருந்ததுன்னா 25000 27500 உங்களோட ஃபீஸில் கன்செஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட். பட் இந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்காது. உங்களோட +2 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிசியை வச்சு அப்ளை பண்ணி வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட் இது. அதனால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறவங்க மார்க் வந்த உடனே நீங்கள் இமீடியட்டாக ஸ்கூல் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு டிசி தர்ற நாள்லேருந்து ரொம்ப குயிக்காக வந்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க. அப்ளிகேஷனுக்கு 1 மந்த் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி என்ன சொல்ல முடியும். அதனால் பயப்படாதீங்க. அடுத்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கம்யூனிட்டி பேசிஸை ஃபாலோ பண்ணி இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்த உடனே எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா இல்லையா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கூடுதல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருந்தாங்கனாலும் அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.